வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மாவோட ஃப்ரெண்டு மது பைக்கை ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. இந்த இடம் நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க மது. கண்ணம்மா யோசிக்கிறாங்க, விடமாட்டா போலயே, இங்க என்ன நடந்திருக்கும், நம்ம என்னன்னு சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிற சொல்லு, நீ கண்ணம்மானா நம்ம லைஃப்ல நடந்த முக்கியமான சம்பவத்தை நீ சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. நான் வீட்டுக்கு வந்ததும் அப்பாவும் இதே மாதிரி தான் சந்தேகப்பட்டு நிறைய கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் சின்ன வயசுல போட்டிருந்த பாவாடை சட்டை பாசு எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்பினாரு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நீயும் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. நீ உண்மையிலே கண்ணம்மா தானே, நம்மளோட கடந்து போன வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அதனாலதான் கேட்டேன் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க மது. பெரிய ஆபத்துல இருந்து ஒரு உயிரை காப்பாத்தின சம்பவம் அப்படின்னு மது சொல்றாங்க. உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா குளம் நீச்சல் அப்படின்னு சொல்றாங்க. நீச்சல் தெரியாம போராடி அதுக்கப்புறம் காப்பாத்தி உசுறு பொழைச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையா சொல்றாங்க கண்ணம்மா. கரெக்ட் தான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மது. அன்னைக்கு தண்ணி வேகமா அடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு, அதுல விவரம் தெரியாம நானும் குதிச்சுட்டேன் அப்படின்னு மது சொல்றாங்க. நல்ல வேளை நீ நீச்சல் அடிச்சு என்னை பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொல்றாங்க மது. நீ மட்டும் அன்னைக்கு காப்பாத்தலைன்னா நான் தண்ணியோட போயிருப்பேன் அப்படின்னு மது சொல்றாங்க. மது சொல்றாங்க, யாரோ சித்ரான்னு கூப்பிட்ட உடனே நீ திரும்பி பார்த்தேல, அதனால சின்னதா ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நீயே கண்ணம்மா இல்லைன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மது சொல்லிடுறாங்க. அடுத்ததா மது கண்ணம்மாட்ட சொல்றாங்க, பக்கத்து தெருல ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மது சொல்றாங்க. நீ மெடிக்கல் ஷாப் போய் மருந்து வாங்கிட்டு டைம் ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல நில்லு, நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா இப்போ மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு வராங்க. அந்த டைம்ல கரெக்டா மழை வருது. அந்த டைம்ல பாரதி கார்ல ஏறுறதுக்காக வராரு. அவரோட கார் கீயை உள்ள வச்சே அவர் டோரை லாக் பண்ணியிருந்திருக்காரு. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அவருமே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. வாயில சிகரெட் வச்சிருக்கிறாரு பாரதி விஜய்க்கு கால் பண்றாரு. கார் கீயை நான் உள்ள வச்சே க்ளோஸ் பண்ணிட்டேன் போல, அதனால ஒரு ஸ்பேர் கீ யார்ட்டையாவது கொடுத்து விடு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கண்ணம்மா இப்போ அந்த பஸ் ஸ்டாப்க்கு வராங்க. மழைக்கு ஒதுங்குறதுக்காக ஸ்கூல் பசங்க வயசானவங்க பெண்கள்லாம் அந்த பஸ் ஸ்டாப்க்கு வராங்க. பாரதி அதை கவனிக்காம போன் பேசிட்டே இருக்கிறாரு. கண்ணம்மா இப்போ பாரதிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன பசங்க வயசானவங்களா இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நீங்க எப்படி இப்படி தம் அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பொது இடத்துல சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு ரூல்ஸே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, நான் வரும்போது அவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் தம் அடிக்கிற இடத்துல உங்கெல்லாம் யாரு வர சொன்னது அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துருது. பாரதி வாயில இருக்கிற சிகரெட்டை பிடுங்கி எரிஞ்சிடுறாங்க. இது ஒன்றும் உங்களோட பிரைவேட் பிளேஸ் கிடையாது, பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, என்னால இந்த குளிருக்கு தம் அடிக்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் ஒரு சிகரெட்டை எடுத்து குடிக்கிறதுக்காக போறாரு. கண்ணம்மா அந்த சிகரெட் பாக்கெட்டை பிடுங்கி கீழே வீசிடுறாங்க. குழந்தைகளா நின்றுட்டு இருக்கிறாங்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட அவங்க அஃபெக்ட் ஆவாங்கன்னு அறிவில்லை அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. என்னோட சிகரெட் பாக்கெட்டையும் பிடுங்கி வீசி எறிஞ்சிட்டு என்னையுமே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கண்ணம்மாவை அறைய போறாரு பாரதி. அங்க பக்கத்துல நிக்கிற ஒரு லேடி சொல்றாங்க, என்னப்பா தப்பு பண்ணது நீன்னு தட்டி கேட்ட பொண்ணு அடிக்கிறதுக்கு வர அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல பாரதியோட சர்வெண்ட் வந்து கையில கீ கொடுக்குறாரு. நீ காரை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஏன்டே நீ திமிரா பேசுறல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போறாரு. மது இப்போ அங்க வராங்க. மழை பயங்கரமா பெஞ்சிச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா பஸ் ஸ்டாப்ல நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க மதுட்ட. இந்த பணக்காரங்களுக்கே கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது, மேனஸும் கிடையாது, மத்தவங்கள மதிக்கணும்ன்ற நினைப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பணக்காரங்களும் அப்படி சொல்லிட முடியாது, ஏன் நம்ம பாரதி இருக்கிறானே அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க மது. என்னோட கிளாஸ்மேட் ஜமீன் பாரதி இருக்கிறான்ல, அவனை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு மது சொல்றாங்க. பெண்கள்கிட்ட அவன் ரொம்ப மரியாதையா நடந்துக்குவான், ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க மது. அடுத்ததான் மது கண்ணம்மா ரெண்டு பேருமே இப்போ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வராங்க. மது கண்ணம்மாட்ட சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச ஃபிளேவர் என்ன, உனக்கு பிடிச்ச ஃபிளேவர் என்ன, கரெக்டா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பக்கம்லாம் டாஸ்கா வச்சு என்ன கொல்றாளே அப்படின்னு கண்ணம்மா நினைக்கிறாங்க. சின்ன வயசுல உனக்கு பிடிச்ச ஃபிளேவர் என்ன, அதை சொல்லு அப்படின்னு மது கேக்குறாங்க. அங்க இருக்கிற ஐஸ்கிரீம் பிக்சர்ஸ்ல கை வச்சுட்டே வராங்க. ஒரு இடத்துல கையை நிப்பாட்டுறாங்க. உன்னோட ஃபிளேவரை கரெக்டா சொல்லிட்டேன், எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க மது. மதுவோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சே கெஸ் பண்ணிடுறாங்க கண்ணம்மா, உனக்கு பிளாக் கரண்ட் தானே பிடிக்கும் அப்படின்னு காமிக்கிறாங்க. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறியே, நான் ஒன்னும் டெஸ்ட் எல்லாம் வைக்கல, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க மது. தினம் இப்படி டெஸ்ட் வச்சு கொல்லுவா போலயே, எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு கண்ணம்மா நினைக்கிறாங்க. பாரதி விஜய்கிட்ட பஸ் ஸ்டாப்ல நடந்த விஷயங்களை சொல்லி கோபப்படுறாரு.
பொண்ணு எல்லார் முன்னாடியும் என்னை நிக்க வச்சு கேவலப்படுத்திட்டா அப்படின்னு சொல்றாரு. என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு பாரதி. பாரதி சொல்றாரு, அந்த பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, டவுன்லயும் பார்த்தது இல்ல, நம்ம ஏரியாலையும் பார்த்தது இல்ல, ஒரு தினுசா இருக்கிறா அவ அப்படின்னு சொல்றாரு. அவ யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விஜய் சொல்றாரு, இன்னும் 24 மணி நேரத்துல அந்த பொண்ணு யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு அதுக்கப்புறம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதை கேட்டு பாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.